அரசு பள்ளியில் படித்து வெளிநாட்டுக்கு உயர்கல்வி பயில செல்லும் மாணவருடைய முழு கட்டணத்தையும் முதல் பயண செலவையும் அரசே ஏற்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில் படித்த திரு மயில்சாமி அண்ணாதுரை, அதே போல் வீரமுத்துவேல் போன்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் உருவானார்கள். தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் சிலிக்கான் வேலையில் உயர் பதவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தவங்க தான். ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத வைத்தறிச்சல் பிடிச்சவங்க தான் நம்முடைய பாடத்திட்டத்தை இப்போ இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த 100க்கும் அதிகமான மாணவர்கள் ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிச்சுட்டு வராங்க. நம்முடைய கல்வி முறையை குறை சொல்வது என்பது நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சமம். அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எந்த காலத்திலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவிலே சிறந்த கல்வி முறை என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது கலைஞர் தந்த தமிழ்நாட்டு கல்வி முறைதான் என்பதை இங்கு நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அரசு பள்ளியில் படித்து வெளிநாட்டுக்கு உயர்கல்வி பயில செல்லும் மாணவருடைய முழு கட்டணத்தையும் முதல் பயண செலவையும் அரசே ஏற்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில் படித்த திரு மயில்சாமி அண்ணாதுரை, அதே போல் வீரமுத்துவேல் போன்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் உருவானார்கள். தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் சிலிக்கான் வேலையில் உயர் பதவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தவங்க தான். ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத வைத்தறிச்சல் பிடிச்சவங்க தான் நம்முடைய பாடத்திட்டத்தை இப்போ இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த 100க்கும் அதிகமான மாணவர்கள் ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிச்சுட்டு வராங்க. நம்முடைய கல்வி முறையை குறை சொல்வது என்பது நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சமம். அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எந்த காலத்திலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவிலே சிறந்த கல்வி முறை என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது கலைஞர் தந்த தமிழ்நாட்டு கல்வி முறைதான் என்பதை இங்கு நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவிலேயே சிறந்த கல்வி முறை என்றால் அது தமிழக கல்வி முறைதான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது மறைமலை நகரில் கட்சியினுடைய நிர்வாகியின் இல்ல திருமண விழா பேசும் பொழுது இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக கல்வியில் தமிழ்நாடுதான் இருக்கிறது என்றும், சிறந்த மாநில கல்விக் கொள்கையில்தான் இங்கிருந்து பல விஞ்ஞானிகள், அதே போல உலகில் மிகப்பெரிய மருத்துவர்கள் என உருவாகியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் மாநில அரசுடைய கல்விக் கொள்கை குறித்து தவறாக பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாநில கல்விக் கொள்கையின் மூலம்தான் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்றும், இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு சிலர் தொடர்ச்சியாக மாநில கல்விக் கொள்கையின் மீது தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லி வருகிறார் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமண விழாவில் பேசியிருக்கிறார். மேலும் இந்தியாவிலே தமிழகத்தில் தான் மாநில கல்விக் கொள்கையின் மூலமாக மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானிகளும் உலகில் மிகப்பெரிய மருத்துவர்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்களெல்லாம் சாதாரண அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் என்றும் ஒரு சிலரை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாசா விண்கலத்தில் பணியாற்றிய ஒரு சிலரை மேற்கோள் காட்டி இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தகைய வளர்ச்சியின் மீது சிலர் பொறாமை கொண்டும் வயிற்றறிச்சல் பிடித்தும் தான் இத்தகைய கருத்துக்களை மாநில அரசுடைய கொள்கைக்கு எதிராக பேசி வருகிறார்கள் என்றும், இந்தியாவிலே தமிழகம்தான் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கைதான் காரணம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமண விழாவில் பேசியிருக்கிறார்.